ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை மத்திய அரசு தற்பொழுது வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ஏழை எளிய மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 ஒரு மிகப்பெரிய திருத்தத்தை கொண்டுவர தற்பொழுது மத்திய உணவு அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக தேசிய உணவு பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 தற்பொழுது முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்ட திருத்தம் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா சட்டமாக மாறினால் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் அளவு மற்றும் விநியோக முறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மிக முக்கியமான அம்சம் அந்தியோதயா அன்ன யோஜனா எனப்படும் வறுமை கோட்டிற்கு கீழ் மிகவும் கீழே உள்ள குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தானிய அளவில் செய்யப்பட உள்ள மாற்றம்தான். தற்போதைய நடைமுறைப்படி இந்த குடும்பங்களின் எத்தனை பேர் இருந்தாலும் மாதம் 35 கிலோ தானியம் நிலையாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் புதிய விதியின்படி இது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாற்றப்பட உள்ளது. அதாவது இனிமேல் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு மாதம் 7 கிலோ என்ற அடிப்படையில் தானியம் வழங்கப்படும். அதிகபட்சமாக ஒரு குடும்பத்திற்கு 35 கிலோ வரை மட்டுமே வழங்கப்படும். காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும் என்ற உச்ச வரம்பு தொடர்ந்து நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் ஒருபுறம் பெரிய குடும்பங்களுக்கு நன்மையை தந்தாலும் மறுபுறம் சிறிய குடும்பங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. உதாரணமாக தற்பொழுது 3 நபர்கள் மட்டுமே உள்ள ஒரு ஏழை குடும்பத்திற்கு மாதம் 35 கிலோ தானியம் கிடைத்து வருகிறது. ஆனால் இந்த புதிய விதி அமலுக்கு வந்தால் 3 நபர்களுக்கு தலா 7 கிலோ வீதம் மொத்தம் 21 கிலோ தானியம் மட்டுமே கிடைக்கும். அதே சமயம் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களை கொண்ட பெரிய குடும்பங்களுக்கு தற்போது கிடைக்கும் அதே 35 கிலோ அளவு தொடர்ந்து கிடைக்கும். இதன் மூலம் தேவையற்ற விரயத்தை தடுத்து உண்மையான தேவை உள்ளவர்களுக்கு சரியான அளவில் உணவை சென்றடைய செய்வதே அரசின் இலக்காக உள்ளது. உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு எடுத்துள்ள இந்த ராஜதந்திர நகர்வு ஏழை மக்களிடையே கலவையான உணர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. சிறிய குடும்பங்களுக்கு கிடைக்கும் தானிய அளவு குறையும் என்பதால் இதனை பலரும் கவலையுடன் கவனித்து வருகின்றனர். இருப்பினும் இந்த மசோதா இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்பதால் உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் நீங்கள் மத்திய அரசுக்கு தெரிவிக்க முடியும். தரமான உணவை அனைவருக்கும் மலிவு விலையில் கிடைக்க செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த புதிய ரேஷன் விதிமுறைகள் இந்தியாவின் பொது விநியோக திட்டத்தில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை.